கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய நன்மையினால உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை ஆதியாகமம் 32 அதிகாரம் 10 ஜெனசிஸ் சாப்டர் 32 verse 10. நான் கோலும் கையுமாய் இருந்தேன், யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களே உடையவனானேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாக்கோபை குறித்து பார்க்கிறோம். அவர் வெறும் கோலும் கையுமாக யோர்தானை கடந்து சென்றார். அப்பா அவரை அபிரதமாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதில் இரு பரிவாரங்கள் என்று சொல்றாங்க. 2 ராஜாக்களோட சொத்துன்னு சொல்லுவாங்க. சிலர் 2 மனைவிகளோட வந்தான்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள போக இப்ப விரும்பல. இப்போ அப்பா சொல்லுகிற வார்த்தை, நீங்க இன்னைக்கு வெறும் கையுமாய் கோலுமாய் இருக்கிறீங்க. சொல்லி என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் என்ன செய்வேன், அடுத்த வேலை என்ன செய்வேன் என்று சொல்லி திகைத்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் அப்பா சொல்றாங்க, அப்பா உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அது எப்படி? ஒரு சாதாரணமான ஆசீர்வாதம் அல்ல. வெறும் கையுமாய் போனவனை சோத்திரம். அதே அதிகாரத்துல 14 verse 14 நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஏசாவுக்கு பயந்து தான் அவர் ஓடுறாரு. அந்த ஏசாவுக்கு அவர் கொடுக்குற கிஃப்டை பாருங்க. சோத்திரம். நம்ம ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் தான் எடுத்து கொடுப்போம். இப்போ வெறும் கையா போனவர் இப்போ ஏசா அண்ணனுக்கு அவர் கொடுக்குற கிஃப்டை பாருங்க. 14 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும், அடுத்து 200 செம்மறி ஆடுகளையும் 20 ஆட்டுக்கடாக்களையும், பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும், 40 கடாரிகளையும், 10 காளைகளையும், 20 கோழிகை கழுதைகளையும், 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வெறும் கையும் கோலுமாய் போனவரை ஏசப்பா எப்படி ஆசீர்வதிச்சிருக்காங்க பாருங்க. ஸ்தோத்திரம். இவ்வளோ ஆசீர்வாதம் அவருக்கு வருவதற்கு காரணம் என்ன? ஸ்தோத்திரம். அவர் எப்படி போனாரா? வெறும் கையும் கோலுமாய் போனேன். கோல் என்பதற்கு கர்த்தருடைய வார்த்தை காரியம். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஏசாயா 11 அதிகாரம், ஐசாயா 11th chapter verse 4. பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து. பூமியை எப்படி அடிச்சாங்களா? வாக்கின் கோல். கர்த்தருடைய வார்த்தை எதற்கு அடையாளமா இருக்கிறது? கோலுக்கு அடையாளமாக. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லுகிறது, வார்த்தை என்னும் கோலினால் கொடியோரை அழிப்பார். வார்த்தை என்னும் கோலினால். அப்போ கோல் எதுக்கு அடையாளமாக சொல்லுகிறது? கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமாக கோலை சொல்றாங்க. சோத்திரம். இப்போ ஆதியாகமம் 27 அதிகாரம் 28, 29 வசனங்கள். ஜெனிசிஸ் 27th chapter verse 28 and 29. சோத்திரம். அதில் பார்த்தீங்கன்னா சோத்திரம், ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அப்பா அவங்களுக்கு 10 விதமான ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுக்கிறார். சோத்திரம். அவர்கிட்ட என்ன இல்லை? சோத்திரம். ஒரு காசும் இல்லை, ஒன்றும் இல்லை, வெறும் கையுமா தான் என்ன பண்றாரு? அவர் போறாரு. ஆனா அவர்கிட்ட வார்த்தை இருந்தது. சோத்திரம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா 28 அதிகாரத்துல, தேவன் உனக்கு வானத்து பனி தருவேன்னு சொல்றாரு. 1, பூமியின் கொழுமையை தருவேன்றாரு. 2, மிகுந்த தானியம். 3, திராட்சரசம். 4, ஜனங்கள் உன்னை சேவிக்கும்னு சொல்றாரு. ஜாதிகள் உன்னை வணங்கும் என்று சொல்லுகிறார். நீ உன் சகோதரனுக்கு எஜமானா இருப்பாய் என்று சொல்லுகிறார். உன் தாயின் பிள்ளைகள் உனக்கு வணங்குவார்கள் என்று சொல்லுகிறார். உன்னை சபிக்கிறவர்களை சபிக்கப்பட்டவங்களா இருப்பேன்னு சொல்றார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். சோத்திரம். அவர் வெறும் கையா தான் போனாரு. சோத்திரம். ஆனா என்ன இருந்துச்சு? கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. சோத்திரம். அந்த வார்த்தை தான் அவரை அவ்வளவு பெரியவனாக மாட்டினார். இன்னைக்கு உங்க கையில ஒன்றும் இல்லைன்னு நினைக்கலாம். உங்க கையில அப்பாவுடைய வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை, அப்பா உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் நிச்சயமாக உங்களை உயர்த்தும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஈசாக்கோட சொத்து அதிகம். சோத்திரம். அவ்வளோ சொத்துக்கும் யார் அதிபதி? ஏசா அதிபதியாக மாறிட்டார். ஏன்னா இவரு யாக்கோபு போனதுனால அப்பாவோட சொத்தெல்லாம் யாருக்கு வந்தது?
ஏசாவுக்கு வந்தது. ஆனா யாக்கோபுக்கு கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை என்னவா பண்ணுச்சு? ஏசாவை விட பெரியவனாக அப்பா மாற்றினார். அல்லேலூயா. ஏசாவை விட பெரியவனாக அப்பா மாற்றினார். நம்ம இன்னைக்கும் சொல்லுவோம், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் தான் சொல்றோம். ஏசாவின் தேவன் சொல்லுவதே கிடையாது. வாக்கு, அந்த வார்த்தை மாம்சமாகி வந்த தேவன் ஏசப்பா. இன்னைக்கு அப்பாவோட வார்த்தை, அதனால தான் சொல்கிறான், பைபிளை நிறையா படிங்க. பைபிளை படிக்க படிக்க உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அந்த வார்த்தையோடு போனார். 2 பரிவாரங்களோடு, 2 ராஜாக்களோட சொத்தோடு கூட. அவர் கிஃப்ட் கொடுத்ததே எவ்வளோ கொடுத்தாரு பாருங்க. இன்றைக்கும் அதே போல் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்க போகிறாங்க. இப்பயும் நம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேசுனீங்கப்பா. யார் யாரெல்லாம் வருத்தத்தோடு வேதனையோடு கூட எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி திகைத்து கொண்டு இருக்காங்க. அப்பா, நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் வார்த்தையை கொண்டு போங்க. அப்பாவுடைய வார்த்தை, நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் அப்பா உன்னை மேன்மையாக வைப்பார். உன் வியாதிகளை எல்லாவற்றையும் நான் விலக்கி போடுவேன். சோத்திரம். உன் குடும்பத்தில் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாச்சி ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். சோத்திரம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அப்பா கிட்ட இருந்து ஒத்தாசை வரும் என்று சொல்லியிருக்கிறார். சோத்திரம். இப்படி அப்பா உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை சொல்லுங்க. நீ அந்த வார்த்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக ஜீவனாய் வந்து நிற்கும். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எசப்பா நீங்க தொடுகிறதுக்காய் நன்றி. அவர்கள் குடும்பத்தை தகப்ப நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் சோத்திரம். இப்பொழுதும் அவங்க என்ன வேதனையோடு கூட பார்க்கிறாங்களோ, என்ன கண்ணீரோடு கூட பார்க்கிறாங்களோ, அந்த கண்ணீரை இப்பொழுதே நீர் தொடக்கிறீரப்பா. அந்த வியாதியை உன்னிலிருந்து நான் விலக்குவேன் என்ற வார்த்தையின்படி இப்பொழுது அந்த வியாதியை, அந்த குடும்பத்தை விட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க, அவர்கள் கோத்திரத்தில் ஒருவனும் பலவீனப்பட்டவன் இருந்ததில்லை என்ற வார்த்தை. அந்த குடும்பத்திலே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோட குடும்பத்தில் ஒருவரும் பலவீனப்பட்டவன் இருந்ததில்லை என்ற வார்த்தையின்படி இந்த காலை நேரத்தில் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க. சோத்திரம். பிள்ளை இல்லாதவர்களுக்கு நீர் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீரப்பா. சோத்திரம். நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க ஐயா. உங்களுடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடுகிறது. எஸ் லார்ட். அவங்க பிரச்சனை, போராட்டம் இப்பொழுது மறைகிறதுக்காய் சோத்திரம். இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து குடும்பத்தை ரட்சித்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென். ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அவர்களையும் ஏசப்பா ரட்சிக்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you all. Praise the Lord.